இன்றைக்கு செம்மணியை பொறுத்தவரை கூடி செம்மணியிலே இராணுவ அதிகாரியால் தாக்கப்பட்ட இடத்தை காட்டியிருக்கிறார்கள். தாக்கப்பட்ட எத்தனை பேர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை கூடி இராணுவ இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு செயற்படும் நபர்கள் அதையும் பொய் என்றுதான் கூறுகிறார்கள். இராணுவ பிரசன்னங்கள் தேவையில்லை. துயிலமில்லங்களை பொறுத்தவரையில் இராணுவ பிரசன்னம், ஒரு மக்களுடைய பொதுக்காணிகளிலே இராணுவ பிரசனம், சொந்த கிளிநொச்சியை பார்க்க போனா ஒரு நூலக காணிக்கில் இராணுவ பிரசன்னம், அரசாங்க அதிபர் கட்டடத்துக்கு இராணுவ பிரசன்னம், டவுன்ல சந்திரன் பூங்காக்குல இராணுவ பிரசன்னம், இப்படியான பிரசன்னங்கள் எங்களுக்கு வேண்டாம் என்பதுதான் ஒரு கருத்து. சில உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்குல புத்த துறவிமார்கள் படுமோசமான செயல்பாடுகளை செய்கிறார்கள். 18ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கில் இருந்து இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்பதே எனது கோரிக்கை. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சண்முகராஜா ஜீவராஜா, முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர், தருமபுரம் வர்த்தக சங்க தலைவருமான நான் 18ஆம் தேதி பூர்ண ஹர்த்தாலுக்கு எமது பூர்ண ஆதரவை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என்னவென்றால், முத்தையங்கட்டில் நடந்த சம்பவத்துக்கு உண்மையாகவே நீதி வேண்டும். இந்த நீதிகள் மறக்கப்படுகிறது. நீதிகள் உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கிலே எத்தனையோ துயர சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுவரைக்கும் நீதி இல்லை. இன்றைக்கு செம்மணியை பொறுத்தவரை கூடி செம்மணியிலே இராணுவ அதிகாரியால் தாக்கப்பட்ட இடத்தை காட்டியிருக்கிறார்கள். தாக்கப்பட்ட எத்தனை பேர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை கூடி இராணுவ இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு செயற்படும் நபர்கள் அதையும் பொய் என்றுதான் கூறுகிறார்கள். அதுபோல இந்த ஒரு இளம் சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உயிரை கொள்வதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது. ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கிறோம். உண்மையாகவே 18ஆம் தேதி ஒரு பூர்ண ஹர்த்தாலை, அவருக்கு மட்டுமில்லை, உண்மையாகவே வடக்கு கிழக்கில் இராணுவ பிரசன்னங்கள் தேவையில்லை. துயிலமில்லங்களை பொறுத்தவரையில் இராணுவ பிரசன்னம், ஒரு மக்களுடைய பொதுக்காணிகளிலே இராணுவ பிரசனம், சொந்த கிளிநொச்சியை பார்க்க போனா ஒரு நூலக காணிக்கில் இராணுவ பிரசன்னம், அரசாங்க அதிபர் கட்டடத்துக்கு இராணுவ பிரசன்னம், டவுன்ல சந்திரன் பூங்காக்குல இராணுவ பிரசன்னம், இப்படியான பிரசன்னங்கள் எங்களுக்கு வேண்டாம் என்பதுதான் ஒரு கருத்து. உண்மையாகவே 2023ஆம் ஆண்டு மாவீரர் துயிலமில்லங்கள் நாங்கள் நிகழ்ச்சி செய்ய முடியாமல் மாவீரர் பெற்றோர்கள் அந்த இடத்துக்கு செல்ல முடியாத நேரம் உண்மையாகவே இந்த நீதிமன்றத்துக்கு நாடி இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே துயிலமில்லங்களுக்கு விளக்கு கொளுத்துவதற்கான அனுமதி எடுத்தவரும் உங்களுக்கு தெரியும் யார் என்று. இன்றைக்கு நாங்கள் கூடி சில நேரம் அவருக்காக துதி பாடுவதாக கூறலாம். எங்க நியாயங்கள் இருக்கோ அதை நாங்கள் நியாயப்படுத்தத்தான் வேண்டும். ஆகவே 18ஆம் தேதி என்பது உண்மையாகவே ஒட்டுமொத்த தமிழர்களும் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அர்த்தாலை காட்டி உலகத்துக்கு நாங்கள் தமிழர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை காட்ட வேண்டும். இது போல நான் சொல்லுகிறேன், இந்த கட்சிகளும் ஒருவர் 2 பேர் பிரிந்து 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 செயல்படுகிறார்கள். அதுபோல வேறு வேறு கட்சிகள், நாங்கள் தமிழராக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது அவா. ஆகவே இந்த ஒற்றுமையை, இது போல ஒற்றுமை வர வேண்டும். ஆகவே இனிமேலாவது ஒரு வடக்கு கிழக்கிலே சிவில் நிர்வாகம் நடைபெற வேண்டும். சிவில் நிர்வாகம் கிடையாது. இப்ப இராணுவமும் உண்மையாகவே சில உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கில் புத்த துறவிமார்கள் படுமோசமான செயல்பாடுகளை செய்கிறார்கள். மேய்ச்சல் தரைகள் போன்ற சில இடங்களிலும் அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். நீதிமன்றங்களில், உண்மையா வீதிகளில் அப்படியான மோசமான செயல்கள் செயல்படுகிறார்கள். ஆகவே இது சம்பந்தமாக 18ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கில் இருந்து இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்பதே எனது கோரிக்கை. நன்றி. அன்பான உறவுகளே, 18ஆம் தேதி உண்மையாகவே எல்லா வர்த்தக நிலையங்களையும் பூட்டி, சந்தைகளையும் பூட்டி உங்களுக்கு பூரண ஆதரவை தாருங்கள். தருமபுரம் பகுதியிலே உண்மையாகவே ஆதரவு கிடைக்கும். விஸ்வமோடு போன்ற பகுதிகளிலும், கிளிநொச்சி போன்ற எல்லா வடக்கு கிழக்கிலே சகல இடங்களிலும் ஆதரவை தாருங்கள். மிகவும் விரயமாக கேட்டுக்கொள்கிறோம். நாளைக்கு இதே நிலை உங்கள் வீடுகளுக்கும் வரலாம், இதே கிராமத்துக்கும் வரலாம். ஆகவே ஒன்று சேர்ந்து வர்த்தக நிலையங்களை பூட்டி முழு ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டு விடைபெறுகிறேன். இன்றைக்கு செம்மணியை பொறுத்தவரை கூடி செம்மணியிலே இராணுவ அதிகாரியால் தாக்கப்பட்ட இடத்தை காட்டியிருக்கிறார்கள். தாக்கப்பட்ட எத்தனை பேர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை கூடி இராணுவ இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு செயற்படும் நபர்கள் அதையும் பொய் என்றுதான் கூறுகிறார்கள். இராணுவ பிரசன்னங்கள் தேவையில்லை. துயிலமில்லங்களை பொறுத்தவரையில் இராணுவ பிரசன்னம், ஒரு மக்களுடைய பொதுக்காணிகளிலே இராணுவ பிரசனம், சொந்த கிளிநொச்சியை பார்க்க போனா ஒரு நூலக காணிக்கில் இராணுவ பிரசன்னம், அரசாங்க அதிபர் கட்டடத்துக்கு இராணுவ பிரசன்னம், டவுன்ல சந்திரன் பூங்காக்குல இராணுவ பிரசன்னம்,
இப்படியான பிரசன்னங்கள் எங்களுக்கு வேண்டாம் என்பதுதான் ஒரு கருத்து. சில உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கில் புத்த துறவிமார்கள் படுமோசமான செயல்பாடுகளை செய்கிறார்கள். 18ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கில் இருந்து இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்பதே எனது கோரிக்கை. நன்றி.